ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடியில் ஜூஸ் காய், அதாவது பேஷன் ஃப்ரூட், இதை நம்ம தாட் பூட் பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஜூஸ் காய். நீங்கள் எல்லோரும் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த பழம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை என்ன பண்ணலாம், எப்படி ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஒரு கொடி வெரைட்டி. ஸோ வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் மெயினாக பந்தல் போட்டு வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோட க்ரோத்து நல்லா ஸ்பீடாகவே இருக்கும். இது கீழேருந்து மாடிக்கு தான் பந்தல் போட்டுருக்கேன். கிரேப்ஸ் பந்தல் மேலேயே அதுக்கு மேலேயே போட்டனால அதுக்கு வளர்கிறதுக்குமே நல்லா ஈஸியாக இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா அதோட காயும் கிரேப்ஸோட காய் எல்லாமே சேர்ந்து அப்படி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த பிளான்ட் நான் சீட்லேருந்து தான் எடுத்தது. ஒரு பழம் கிடச்சிச்சு. அந்த பழத்துலேருந்து அந்த சீடை சும்மா போட்டு மண்ணிலே விட்டு அதுலேயே நிறைய பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துருச்சு. அதுலேருந்து 2 செடி தான் அதில் ஒரே இடத்துல வச்சு விட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா மடக்கி படத்தி விட்டுட்டேன். இந்த ஜூஸ்காய் கொடிக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவு பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பழம் வைக்கிற ஸ்டேஜில் நிறைய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்கம் இருக்குது. இதுக்கு உரமாக என்ன கொடுத்துட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு தண்ணி, அந்த காய்கறி வேஸ்ட்டு, அந்த டீத்தூள் வேஸ்ட், இந்த மாதிரி தான் அந்த செடிக்கு போயிட்டுருக்கு. இப்போ நான் மாட்டு சாணம் உரம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் நல்லா இருக்குது. நிறைய காய் வச்சுருக்கு. இந்த பேஷன் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் காயிலே ஒன்று லைட் பர்பிள் ஷேடரில் இருக்கும். ஒன்று பழுக்கிற டைமில் நல்லா எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இது லைட்டாக எல்லோயிஷ் மாதிரியும் இருக்குது, லைட் பர்பிள் ஷேடர் மாதிரியும் இருக்குது. ஆனால் லைட்டாக அந்த பழம் காய் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தோல் சுருங்குற மாதிரி இருந்துச்சுமே நான் அதை பறிச்சிடுறேன். பறிச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணி அப்படியே அது கூட சுகர் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம சர்பத் மாதிரி நம்ம போட்டு குடிக்கிறோன்னா நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சப்பழம் சாறு ஊற்றி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை கட் பண்ணி போட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி நம்ம ஆட் பண்ணாலுமே அதோட டேஸ்ட் புளிப்பு சுவையாகவே இருக்கும். இது அந்த அளவுக்கு புளிப்பு இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக பேஷன் ஃப்ரூட் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாம் பறித்து ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தேன். நம்ம அதை கவனிக்காமலே விட்டுட்டோன்னா அது தானாகவே பார்த்திங்கன்னா நல்லா அப்படி சுருங்கி அப்படி கீழே விழுந்துடும். தானாகவே கீழே நம்மளுந்து நிறைய இருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பழுத்தது மாதிரி இருக்கிற எல்லா காயுமே பார்த்திங்கன்னா பறிச்சுட்டேன். அதில் நீங்கள் பறிச்சுட்டு அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ளேயே அந்த ஜூஸ் மாதிரி உள்ளே இருக்கும். அதுக்குள்ளேயே அந்த பழத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சுகர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கிறீங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயுமே இது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ ஃப்ரூட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஃப்ரூட்டோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவே தான் இருக்கும், நல்ல ஹார்டாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரூட் இப்படி தான் இருக்கும், அதோட பழம் இப்படி தான் இருக்கும், சீடோடு சேர்ந்த மாதிரி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நம்ம சுகர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சர்பத் சேர்த்து நான் அப்படியே எடுத்துக்க போகிறோம். சர்பத் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த அப்போ புளிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாகும். 2 பழம் கட் பண்ணி உள்ளே இருக்க பழத்தை அந்த ஸ்வீட் அந்த சாறு எல்லாமே எடுத்துகிட்டு இது கூட தேவையான அளவு நம்ம சர்பத் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரிங்க் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக நன்னா சர்பத் போடுவோம்ல, அதுக்கு எலுமிச்சை பழம் சேர்ப்போம். அதுக்கு பதிலாக இந்த பேஷன் ஃப்ரூட்டை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. இது அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்கும்போதும் டேஸ்ட்டு ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அந்த சீடோடு சாப்பிட்றதுக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ரூட் கிடச்சிச்சின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.